தைரியம் இருந்தா ஆபீஸ்லயே கேமரா வைப்பேன். உன்னை மகா கோவத்துல குத்திர போற. இவனை குத்தி கிழிச்சதாக்கா என் ஆத்திரம் தீரும். ஏய் எழுந்திரின்னு சொல்றேன்ல, உன்னத்தான் யா எழுந்திரி. யாரு? என்ன ஆச்சு? எனக்கு தூக்கம் வருது. போ. உன்ன ஏய் மகா, அவனை வீட்டை விட்டு அனுப்பிடு. எதுக்கு கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? கோவத்துல நான் என்ன பண்ணுவேனே தெரியல. இவனை எப்படி இவனுக்கு மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? சேதுவையும் சுபாஷையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்துச்சு? மகா, நான் தான் சொன்னனே அவன் சரியில்லைன்னு. நீதான் கேட்காம இங்க வச்சிருந்த. நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டான். இனிமே இவன் இங்க இருக்க கூடாது. வீட்டை விட்டு துரத்திடு. எழுந்துறீங்கல்ல, எழுந்துரு. என்ன இப்போ? நான் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? என்னன்ற பொய்யா புடிச்சு கொடுக்கலையே. தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுது, நல்லா தெரியுது. மகாலட்சுமி கிட்ட தான் பேசின்னு இருக்கேன். எங்க பார், ராம் நல்லா இருக்கணும்னு தான் பண்ணேன். ஏய், நீ முதல்ல வீட்டை விட்டு போ. போடான்னு சொல்றேன்ல. போ. ஏன் அத மகா சொல்ல சொல்லுங்க. மகா சொல்ல, நீ சொல்லு, நான் போறேன். போவா. மகா, இந்த ஆளை போக சொல்லு. இனிமே இந்த வீட்ல இவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி போக சொல்லு மகா. நடக்காது, நடக்காது. ஏன் மகா யோசிக்கிற? போக சொல்லு. ஏய், இங்க பாரு, நீ தெருவுல நிப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாவம் பார்த்து உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். என்ன மகா நீ? அவன் எப்படி போனா நமக்கு என்ன? முதல்ல போக சொல்லு. நான் ராமுக்காக தான் இங்க இருக்கேன். என்ன வெளியில அனுப்புன உன் ரகசியத்தை சொல்ல வேண்டியது வரும். சொல்லவா? சொல்லவா? அது ஏய், உன்னை கொன்னுடுவேனா? சத்தியமா சொல்றேன், சாவடிச்சிருவேன் உன்னை. அத செய்ய நான் செத்து போறேன். உன் வீட்டுல இருக்கிறத விட செத்து போடுறே நல்லது. சாகடி, வா வா வா. மகா, என்ன ரகசியம்? என்ன சொல்லி மிரட்டுறான்? நீங்க சும்மா இருங்க அக்கா. இந்த ஆளு போதையில ஏதோ உளறிட்டு இருக்கான். நீங்க வேற படுத்துறீங்க. ஏய், உன் சாவு ஏன் கையில தான். உன்னை அப்படி குத்தி என்ன ஜென்மமோ நீ எல்லாம். ஏய், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இன்னொரு நாள் நல்லா மாட்டுவேன் என்கிட்ட. ஏதோ ரகசியம் இருக்கு. என்னவா இருக்கும்? நான் தூங்கணும். போ. என்ன இருக்க? சரி, நீ என்ன நினைச்சு ஜெயில பாட்டு பாடினியா? பாஸ், உங்களுக்கு யார் சொன்னது? உன்னை பார்க்க நான் ஜெயிலுக்கு வந்தப்போ செல்லம்மான்னு ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க. ஓ, சொன்னாங்களா? உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னையே அறியாம அந்த பாட்டை நான் பாடிடுவேன். சீதா, உன்னை சொன்னா நீ சிரிக்க கூடாது. சொல்லுங்க பாஸ். உன்னை நினைச்சு நானும் பாட்டு பாடினேன். ஆனா பாடும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. சரியா பாட முடியல சீதா. பாஸ், நீங்களும் பாடினீங்களா? பாடும்போது அழுதியலா? எங்க பாடுங்க.
அழகு வருதான்னு பார்க்கலாம். பாஸ் பாடுங்க பாஸ். ராசாத்தி ஆகாசம் நால விடியும் தேசாக நெஞ்சம் பூக்கின்றதே. மாயங்கள் உன்னால் நடக்குதே. ஒருவேளை என்ன பெத்தவங்க உயிரோட இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது. அவங்க அப்பாவை தப்பான வழிக்கு போக விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு. ஐயோ பாஸ், அழாதியா பாஸ். பாஸ், உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ரொம்ப நாளா ஜெயில இருக்க மாட்டாங்க பாஸ். மகாலட்சுமி இருக்க விட மாட்டாங்க. எப்படியாவது பெரிய பெரிய லாயரை வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்துருவாங்க பாஸ். அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கல்ல? ரிலீஸ் ஆயிருவாங்க பாஸ். பாஸ், நான் சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளாவது அவங்க உள்ள இருக்கிறது தான் நல்லது பாஸ். அப்போதான் புத்தி வரும்ல, அதுக்காக தான் சொல்லுது. நீ சொல்றதும் சரிதான் சீதா. கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே இருக்கட்டும். பனிஷ்மெண்ட் முடியட்டும். அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணணும். பாஸ், வேணான்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க கண்ணு அத மறைக்குது பாஸ். வாங்க வாக்கிங் போலாம். வாக்கிங்கா? ஆமாக்கா, வாங்க போலாம். மகா, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல. அவங்க சட்டைய புடிச்சு போலீஸ் இழுத்துட்டு போனதை நினைச்சு நினைச்சு அழுகதான் வந்துச்சு. சுத்தமா என் கண்ணு அசரல. டயர்டா இருக்கு மகா. நானும் தூங்கலக்கா. என்ன பண்றது? கொஞ்சம் வெளியே போனாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போதுதான் உடம்பு வெயிட் போடும். என்னால நடக்க முடியாது மகா. நீ போயிட்டு வா. அக்கா, நான் என்ன எனக்காக மட்டுமா சொல்றேன்? உங்களுக்காகவும் தான் சொல்றேன். என்ன புரியலையா? 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க பாரு குத்து கல்லாட்டம் இருக்காங்கன்னு ஊர் பேசும். ஷோ, வாங்கக்கா, போய் கொஞ்சம் உடம்ப குறைச்சு கவலைப்படுற மாதிரி காட்டிக்கலாம். மீராக்கா, பாத்தியாலா கொடுமைய? பார்த்து தானே இருக்கேன். மீராக்கா, இத வச்சு ஜாலியா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? ப்ளீஸ்க்கா, பெர்மிஷன் ப்ளீஸ். இப்ப கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். நம்மள பத்தி தான் இருக்கும். செக்யூரிட்டி. குட் மார்னிங் மேடம். ஏய், நடிக்காத. உன் வேலையை பார்க்காம போற வரவங்க கிட்ட எல்லாம் என்னைய பேச்சு உனக்கு? மகா, இந்த ஆளோட நாக்க வெட்டினாதான் இவன் அடங்குவான். ஆத்தா, மாரியாத்தா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாக்கு. என்னது ஒரு நாக்கா? இனையா கிண்டலா? நான் ஒன்னும் பண்ணலையாமா. அவன் யாரு? அவன்
அவன் எதுக்கு இங்க வந்தா? அவன் நம்ம தோஸ்து. அட்டி உன்னு நம்ம தோஸ்தா? உனக்கும் எனக்கும் அவன் ஃப்ரெண்டா? பாவம் சோலி அண்ணா மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலமா. நம்ம தோஸ்துன்னா என் தோஸ்துன்னு சொன்னேன். ஏய், அவன் கூட உனக்கு என்னையா பேச்சு? வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாத, மத்த எல்லா வேலையும் செய். ஆளை பாரு. சரி, என்ன கேட்டா அவன்? நீ என்ன சொன்ன? ஆமா, முதல்ல அவன் யாரு? பக்கத்தெருவுல இருக்காமா, டீ கடை ஃப்ரெண்டு. அப்பப்ப இந்த மாதிரி கூடும்போது நல்லது கெட்டது பேசிப்போம். என்ன திமிரியா உனக்கு? டீ கடையில நீ பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சேது சுபாஷ் ட்ரக்ஸ் கடத்தி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவியா? ட்ரக்ஸ் கடத்திட்டாங்களா? போதை பொருளை கடத்துனாங்கன்னு ஊருக்கே நியூஸ் குடுக்கறியா? அம்மா, ஐயா உங்க 2 பேரும் ட்ரக்ஸ் கடத்தலா பண்ணாங்க? ஏன் உனக்கு தெரியாதா? இல்லம்மா, உங்க ரேஞ்சுக்கு நீங்க எல்லாம் தங்கம் வைரம் கடத்துவீங்கன்னு நினைச்சேன். ஏமா, ட்ரக்ஸ் கடத்திட்டா உள்ள போனாங்க. என்னம்மா இவ்வளவு கேவலமா இருக்காங்க? ச்சே, இந்த வியாபாரத்தையா நீங்க பண்றீங்க? ஐயா, என்ன கேவலமா? நீ கேவலமா இல்ல நாங்க கேவலமா? ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் கேவலமா சொல்லிட்டு இருப்பியா? ஏமா சத்தியமா இல்லம்மா. இப்ப நீங்க சொல்லித்தாமா எனக்கு ட்ரக்ஸ் கடத்துனதே தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே சொல்லுவியா? ஆஹா, இப்படி ஒரு ரூட் இருக்கா? இத வச்சுதான் இவங்களை அட்டாக் பண்ணணும். அலர்ட் ஆயிக்குடா சோழ. ஏய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மகா, இவன் முழிக்கிறத பார்த்தா இவனுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. அந்த சீதா சொன்னதை நம்பி நாம தான் தேவையில்லாம வாயை விட்டுட்டோம். அப்படியா? ஏய், இதுக்கப்புறம் இத பத்தி எங்கேயாவது சொன்ன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னங்க மூஞ்சியை காட்ட சொன்னா முதுவை காட்டுறீங்க. கொஞ்சம் திரும்பி முக்காடு எடுத்துட்டு முகத்தை காட்டுங்க. ஐயோ, அக்கா, போலீஸ்க்கு போன் போடுங்க. ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதோ இப்பவே பண்றேன். நீ எதுக்குமா போலீஸ கூப்பிடணும்? அதான் உன் வீட்டுக்கு கூப்பிடாமே போலீஸ் வருதே. ஐயோ, நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரக்ஸ் விக்கிறானே அவங்க பொண்டாட்டி தானே? என்ன நான் சொல்றது கரெக்டா? ட்ரக்ஸ் வித்துதான் இந்த ஏரியால அவ்வளவு பெரிய பங்களா கட்டினீங்களா? சொல்லுங்க. நாங்க என்னமோ புடவை கடை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சோம். இல்லடா. ஆமா. ஏய், என்ன? மகாலட்சுமி யாருன்னு தெரியுமா? மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். இவங்க வைஸ் சேர்மன். மரியாதையா பேசுங்க. ஏய், ஒழுங்கா போயிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல மான மரியாதை கெட்டு போயிடும். எங்க மான மரியாதை எல்லாம் கெட்டு போகுமா? உங்க 2 பேரோட புருஷனையும் போலீஸ் இழுத்துட்டு போய் ஜெயில போட்டாங்களே, அதுக்கு பேர் என்னவா? அவங்க ஜெயில போய் என்ன பண்றாங்க மேடம்? பிசினஸ் பண்றாங்க. பிசினஸா? அர்ச்சனாக்கா, இவங்க ப்ராப்ளம் பண்ணணும்னே வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? இவனுங்களுக்கு அந்த சீதா தான் கரெக்ட். இவனுங்களை கல்லால் அடிச்சாதான் அறிவு வரும். கரெக்ட். அடிக்கலாமா? சரியா சொல்வா. டேய், என்ன சொன்னீங்க? முக்காடை எடுக்கணுமா? கல் எடுத்துட்டாங்கடா. அந்த பொண்ணு மாதிரியே இதுங்களும் பைத்தியம் போல இருக்குடா. ஏங்க இங்க பாருங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வேணாம். டேய், உங்களை எல்லாம் தீத்துட்டு தான் பேசணும். நீங்க பாரு, என்ன பாருன்னு சொன்னேன். எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக இப்படி கூடவே இருந்து குழி பறிச்ச? என் அக்கா குடும்பத்துக்கு நல்லது பண்ணதா? என்னது? அக்கா குடும்பத்துக்கு நல்லது பண்ணவா? எனக்கு வர கோவத்துக்கு அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிடும். அக்கா வீட்டுக்காரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? தொலைச்சிருவேன். அவங்க ஒண்ணும் காமெடி பண்ணல, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரையும் அவமானப்படுத்துறதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பல, திருந்தறதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கோம். திருந்தி வரட்டும். சீதா, அவங்க திருந்திட்டா இவங்க எப்படி சொகுசா வாழ முடியும்? திருந்தாம இருந்தா தானே இவங்க இஷ்டத்துக்கு ஆட முடியும். ஏய் மீரா,
எனக்குள்ள இருந்த பொறுமைய நீங்க சீண்டி பாத்துட்டீங்க. எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மிருகத்தை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. இனிமே அது தூங்காது, தூங்காது. வேணும்னா ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்க சொல்லுங்க, நல்லா தூக்கம் வரும், கூடவே கொரட்டையும் வரும். மாமா இல்லாம வேற தனியா இருக்கிய, மாத்திரை போட்டுக்கிறது ஒரே வழி. சீதா, இவங்க பண்ண பாவத்துக்கு மாத்திரை போட்டா கூட தூக்கம் வராது. அண்ணே, என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கு மேல நீ பேசின உன்னை இப்பவே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன், பாத்துக்கோ. சொல்றிய தவிர அனுப்ப மாட்டேங்கிறிய மகா. இவன் ஒரு விஷ செடி, இவனை வேரோட அழிக்கணும், விட்டு வைக்கவே கூடாது. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களாக்கா? எப்ப பார்த்தாலும் அனுப்புனா நான் எப்படி அனுப்ப முடியும்? என் கூடவே பிறந்து தொலைச்சிட்டானே, என்ன பண்றது? மகா, இவன் அனுப்பாம வச்சிருக்கிறதுக்கு அது மட்டும்தான் காரணமா? அக்கா, நீங்க வேற நிலைமை புரியாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே செத்து போயிடலாம்னு தோணுது. மகாலட்சுமி மேடம், இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரம் மீராக்காவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கல்யாணம் நடக்கும், ஆனா நீங்க உயிரோட இருக்கிறதா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உயிரோட இருந்தீனா உங்க தலைமையில கல்யாணம் நடக்கும், இல்ல உங்க போட்டோவுக்கு மாலைய போட்டு கல்யாணத்தை நடத்துவோம். என்ன சொன்ன? என்னடி சொன்ன? ஏன் போட்டோவுக்கு மாலை மாட்டுவியா? உன்ன மகா, மது வரா. செல்வி, என்ன பாருங்க ப்ளீஸ், என்ன பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களை பெயில்ல எடுக்கிறேன். ஆபீஸ்ல கேமரா வச்சது யாரு? சத்தியம்தான். சத்தியனா? ஆமா. யார் சொன்னது? சத்தியம்தான் சொன்னான். சொல்லி எங்களை கிண்டல் பண்ணான். உங்களை ஜெயில வச்சு பார்க்க ஆசையா இருக்கான். சத்தியனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? சத்தியன் எப்படி நம்ம ஆபீஸ் கூட வந்திருக்க முடியும்? யாரோ ஹெல்ப் பண்ணி தான் வந்திருக்கா. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பாருங்க, இல்ல வரவே வேண்டாம். அண்ணே, யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏமா இப்படி கத்துறீங்க? யோ, அவன் வயிற்றுச்சல் அவனுக்கு தான் தெரியும். வாய் மூடு. மகா, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் நீங்க சத்தம் போட்டா அவங்க எங்களை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. மகா, எனக்கு என்னமோ துரை தான் சத்தியனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானோன்னு தோணுது. சீதா சொல்லித்தான் துரை பண்ணிருப்பான். ரெண்டு பேரையும் விடக்கூடாது. அடுத்த முறை வரும்போது துரை வீட்டுல இருக்க கூடாது, பாத்துக்கோங்க. ஏய், விளையாடாத, அந்த போட்டோ கொடு. சீதா, வேணாம். ஏய் ராம், என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? இது குடும்பமா இல்ல பிளே கிரவுண்டா? அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயில இருக்காங்க, நீ உன் பொண்டாட்டி கூட ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்க. சீதா என்ன பண்ணா தெரியுமா? பேசாதடா, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏய், நாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரோம், எங்க மான மரியாதை எல்லாம் போச்சுடா. சித்தி, இத வாங்கலைனா ஏன் மான மரியாதை போயிடும். சீதா குடு. ஏய், ஏய், சீதா குடுன்றல்ல. பாத்தியா மகா, ராம் எப்படி மாறிட்டான்னு பாத்தியா? அந்த தையக்காரி வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணணும். பண்ற. பாஸ், நான் பார்த்துட்டேன். பாத்துட்டியா? எஸ் பாஸ், ஐ see. ஓ,
பாஸ் ரொம்ப வெக்கப்படாதீங்க. அந்த போட்டோல கரையா அரைச்சிருச்சு, ஒண்ணுமே தெரியல. அப்பாடா தப்பிச்சேன். அதான் நான் பார்த்துட்டேன் பாஸ். ஏய் பாஸ், உங்க சித்தி பேச்ச கூட கேட்காம சேது அங்கிளும் சுபாஷ் அங்கிளும் தப்பு பண்ணிட்டாங்க, அப்படிதானே? ஆமா சீதா, சித்திக்கு அதான் கோபம். ஆமா, வராதா என்ன? கோவம் தான் பாஸ். பாஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுதுன்னா, சித்தி பேச்ச அப்பாவும் சித்தப்பாவும் மீறிட்டாங்க. பாயிண்ட் பாஸ். அதனால இனிமே இங்க நீங்க தான் எல்லாமே. புரியல பாஸ், இப்படியே போனா ஃபேமிலி பேரு டேமேஜ் ஆயிரும்ல. அதனால இனிமே இந்த குடும்பத்தை நீங்க தான் கட்டி காப்பாத்தணும். இந்த குடும்பத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க தேவையில்லாம யோசிச்சு குடும்பத்தை கட்டி காப்பாத்த தவறிட்டிய, ஃபேமிலியும் பிசினஸும் அதுல பாதாளத்துக்கு போயிரும். அப்புறம் பாதாள கொலுசு போட்டு தான் தேடணும், பாத்துக்கோங்க. சரி சீதா, நான் என்ன பண்ணணும்? சமத்து பாஸ், நீங்க பட்டுன பொறுப்பை ஏத்துக்கிட்டிய. இதனாலதான் பாஸ் நீங்க பாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். தேங்க்ஸ் சீதா. வெல்கம் பாஸ். பாஸ், முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, அதாவது அர்ஜென்ட்டா செய்ய வேண்டிய காரியம், மீராக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பண்ணுவியா பாஸ்? அண்ணே, நம்மளை காட்டி ஏதோ பேசிட்டு இருக்கானுங்கண்ணே. டேய், அங்க பாக்காதடா, கொலகார பசங்க, வேலையை பாரு. டேய் இங்க வாங்கடா. அண்ணே கூப்பிடுறாங்கண்ணே. பாக்காத, வேலையை பாரு. டேய் போத, இங்க வாடா. ஏய், மரியாதையா பேசு. சரிங்க சார், வாங்க சார், கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வாங்க சார். ஏய், நீ இங்க வாயா. டேய், எதுக்கடா அவனை கூப்பிடுற? அவன் நம்மள கூப்பிடறான்ல, எவ்வளவு திமிரு இருக்கும். அவன் இங்க வரட்டும். ஏய், அண்ணே அவனுக்கு வரானுங்கண்ணே. வேலையை பாரு. என்ன நில்லு, எஸ் ஆகலான்னு பாக்குறீங்களா? உங்க கூட பிசினஸ் பேசணும், நில்லுங்க. என்ன பிசினஸ்? உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? ட்ரக்ஸ் பிசினஸ் தான். ஹலோ, வழிய விடுங்க, நாங்க போகணும். தம்பிகளா, ட்ரக்ஸ் எங்க வாங்குனீங்க? சரக்கு எப்படி இருக்கும்? நல்லா தரமா இருக்குமா? எங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமா? சரக்கு ஜெயிலுக்குள்ளார கொண்டு வந்து தரணும், உங்களால முடியுமா? ரேட்டை பத்தி பிரச்சனை இல்ல, அட்வான்ஸ் வேணா கூட வாங்கிக்கங்க. என்ன சொல்றீங்க? எங்க நாங்க அந்த மாதிரி ஆளுங்களா கிடையாது. எஜுகேட்டட் ஃபேமிலி, பிசினஸ் ஃபேமிலி. ஓ, குடும்பமா ட்ரக் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டேய் கேட்டல்ல, ஆள் பெரிய ஆள். சுபாஷ் இங்க வாயா. என்ன சார்? உன்னை பார்க்க சொப்பனான்னு ஒரு பொண்ணு வந்து இருக்குது. சொப்னாவா?
அவ எதுக்கு இங்க வந்தா? என்ன கேட்டா அவளதான் கேட்கணும். எங்க சத்தம் போடாதீங்க, அண்ணனுக்கு கேட்டுற போது. அமைதியா இருங்க. அண்ணனுக்கு கேட்டுற போதா? ஓ அது அப்படியா? ஹலோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஆளு சும்மா தள்ளு தள்ளுன்னு பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. சார், அண்ணனுக்கு தெரிய வேணாம் சார், ப்ளீஸ். அப்ப கன்ஃபார்மா செட்டப் தான் அது. ஏங்க நான் தான் சொல்றேன் இல்ல. ட்ரக்ஸ் வியாபாரிக்கெல்லாம் சூப்பர் பொண்ணு கிடைக்குது. வாடனா நான் இங்க வேலை செய்யறேன், கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல. என்னடா உலகம் அது. ச்சே. கைதி பேர் என்ன? சேதுபதி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அப்படியா? நாங்க இப்பதான் வரோம். எங்களுக்கு தெரியாம யார் வந்திருந்தாங்க? பாஸ், வேற யாரும் வரலையே. இல்லையே சார், சரியா பாருங்க சார், எங்க ஃபேமிலியில இருந்து யாரும் வரலையே. சுபாஷ் சந்திரபோஸ் தானே போதை பொருள் கடத்தினாரு அந்த கைதி தானே? ஆமா, ட்ரக்ஸ் கடத்தினது அவங்கதே. சொப்னான்னு ஒருத்தவங்க அப்ளிகேஷன் போட்டு சுபாஷை பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. நீங்க நாளைக்கு வாங்க. பாஸ், அது யாரு பாஸ்? தெரியலையே சார், நல்லா பாருங்க, எங்க ஃபேமிலியில இருந்து யாரும் வரல சார். அட என்னப்பா நீங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இதை பாருங்க. பாஸ், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. சொப்னா சுபாஷ் சந்திர போஸ். சீதா, இவங்க கணவர் பேரு சுபாஷ் சந்திர போஸ்ன்னு போட்டிருக்கு. பாஸ், உங்க சித்தி பேரு அர்ச்சனா தானே? இவங்க யாரு பாஸ்? எனக்கு புரியல சீதா. பாஸ், எனக்கு லேசா புரியுது பாஸ். பாஸ் பாஸ், இத நைஸா ஒரு போட்டோ எடுங்களேன். எதுக்கு? நான் சொல்லுதும்ல, அவங்க பாக்குறதுக்குள்ள போட்டோ எடுங்க பாஸ். சார், தேங்க்ஸ் சார். நாங்க நாளைக்கு வரோம். சரிம்மா. பாஸ், போலாமா? போலாம். ஏங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமா ஆமா. அவங்க பாஸோட சித்தி. சித்தியா? மூணாவது சித்தி. என்னது மூணா? ஏம்மா, நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல சார், சித்தப்பா காட்டாததுனால பாஸ் பார்க்கல. சரி சரி, போயிட்டு நாளைக்கு வாங்க. சரிங்க சார். வாங்க. அவங்க யாருன்னே தெரியல, எப்படி எனக்கு சித்தி ஆகுன்ற? ஏன் நீ போய் சொல்ற? பாஸ், ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உங்க சித்தப்பா மொபைல்ல தனியா போய் நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. யாராவது அந்த பக்கம் போனா கோவமா ஆபீஸ் ஸ்டாஃப திட்டுற மாதிரியே திட்டுவாரு. அதுதான் இதுவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், என்ன சொல்ற? எனக்கு புரியல சீதா. பாஸ், அந்த ஆதார ஜெராக்ஸ்ல அட்ரஸ் இருக்கும்ல, அங்க நேர்ல போய் பார்த்தா புரியும். வாங்க. எங்க? பாஸ், மூணாவது சித்தி வீட்டுக்கு பாஸ். மூணாவது சித்தியா?